வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜென்ரல் தமிழில் வந்து சிலபஸ் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா பார்ட் சியில் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்ற ஒரு தலைப்பு வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக மரபு கவிதை அப்படின்ற தலைப்பின் கீழே முடியரசன், வாணிதாசன், சுரதா, கண்ணதாசன், உடுமலை நாராயணகவி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், மருதகாசி இவர்கள் தொடர்பான செய்திகள், அப்புறம் அடைமொழி பெயர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த தலைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கெல்லாம் கவர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம பார்த்துலாம். சரி, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முடியரசன். ஓகே, முடியரசன் இவரை பற்றி பார்த்தீங்கன்னா 2 இடத்துல கொடுத்துருக்கு, 3 இடத்துல கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து 6th நியூ தமிழ் புக்கு, சரிங்களா? நியூ புக்கில் டேர்ம் 2ல் பேஜ் நம்பர் 50 கொடுத்துருக்காங்க. என்ன தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானிலம் படைத்தவன் அப்படின்ற ஒரு தலைப்பில் வந்து இருக்காரு. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா 8th ஓல்டு புக்கில், சரிங்களா? நியூ புக்கில் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இவரை பற்றி இருக்குது. 8th ஓல்டு புக்கில் பார்த்தீங்கன்னா டேர்ம் 3ல் பேஜ் நம்பர் 31ல் யார் கவிஞன் அப்படின்ற தலைப்பில் வந்து இவர் இருக்கார். அடுத்து பார்த்தீங்கன்னா 11th ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் 77ல் வந்து இவரை பற்றி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ முடியரசன் வந்து 3 இடத்துல தான் இருக்கார். அடுத்து பார்த்தீங்கன்னா வாணிதாசன் அவர்களை பற்றி எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துலாம். இவரும் 3 இடத்துல தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 8th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 24ல் ஓடை அப்படின்ற தலைப்பின் கீழே வந்து இவரை பற்றி கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அடுத்து 7th ஓல்டு புக்கில் டேர்ம் 2 பேஜ் நம்பர் 21ல் மெய்ப்பொருள் கல்வி அப்படின்ற தலைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து ஓல்டு புக்கில் 12th ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் 99ல் வந்து வாணிதாசன் பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, அப்போ 3 இடத்துல தான் இவரை பற்றியும் கொடுத்துருக்காங்க. அடுத்து சுரதா. ஓகே, இவர் வந்து 4 இடத்துல இருக்கார். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 12th நியூ புக்கில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 86ல் இதில் வெற்றி பெற அப்படின்ற தலைப்பின் கீழே இவர் வந்து இருக்கார். அடுத்து பார்த்தீங்கன்னா 7th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 26ல் காடு அப்படின்ற தலைப்பின் கீழே வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து ஓல்டு புக் பார்த்தீங்கன்னா 2 இடத்துல இருக்குது. 9th ஓல்டு புக்கில் டேர்ம் 2ல் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 6 அதில் இன்பம் அப்படின்ற தலைப்பின் கீழே வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து 12th ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் 101ல் பார்த்தீங்கன்னா சுரதா பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்து கண்ணதாசன் பற்றி பார்க்கலாம். கண்ணதாசன் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 4 இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து 10th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 189ல் காலக்கணிதம் அப்படின்ற தலைப்பின் கீழே வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து 7th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 192 மலை பொழிவு அப்படின்ற தலைப்பின் கீழே வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்கில் 9th ஓல்டு புக்கில் டேர்ம் 1ல் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 48லையும் 11th ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் 78லையுமே வந்து கண்ணதாசன் பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா உடுமலை நாராயண கவி. ஓகே, இவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, இன்ஃபர்மேஷன் 2 இடத்துல தான் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 7th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 5ல் பார்த்தீங்கன்னா 1 2 அப்படின்ற தலைப்பின் கீழே வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 6th ஓல்டு புக்கில் டேர்ம் 3ல் பேஜ் நம்பர் 23 அதில் பார்த்தீங்கன்னா அந்த காலம் இந்த காலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பின் கீழே வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? இவரை பற்றியும் ஒரு 2 இடத்துல மட்டும்தான் இருக்குது. ஓகே, 6th நியூ புக்கில் பார்த்தீங்கன்னா டேர்ம் 2ல் பேஜ் நம்பர் 4ல் துன்பம் வெல்லும் கல்வி அப்படின்ற தலைப்பின் கீழே வந்து இவரை பற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்து 6th ஓல்டு புக்கில் பார்த்தீங்கன்னா டேர்ம் 3ல் பேஜ் நம்பர் 3ல் பார்த்தீங்கன்னா செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்ற தலைப்பின் கீழே வந்து இவரை பற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மருதகாசி. ஓகேங்களா? கடைசியாக இவரை பற்றி பார்க்கலாம். ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? அதாவது 7th ஓல்டு புக்கில் டேர்ம் 2ல் பேஜ் நம்பர் 42ல் பார்த்தீங்கன்னா ஏர்முனை அப்படின்ற தலைப்பின் கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே, இவ்வளோதாங்க, சரிங்களா? பார்ட் 2ல் அதாவது பகுதி ஈல தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டு அந்த தலைப்பின் கீழே பார்த்தீங்கன்னா மரபு கவிதை அப்படின்ற தலைப்பின் கீழே கொடுத்துருக்காங்க இல்லையா, அவங்கள பற்றி எல்லா இன்ஃபர்மேஷனுமே நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்த்தாச்சு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரப்போகுது. தேங்க்யூ.